எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்னைக்கு பாலினேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். பாலினேஷன் அப்படின்னா தமிழ்ல மகரந்த சேர்க்கை என்று கூறுவார்கள். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. இந்த மகரந்த பை சொல்லுவா, இதிலிருந்து மகரந்தமானது பறந்து சென்று சூழ் முடியினை அடையக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். Transfer of pollen grain from the anther lobe to the stigma of the carpel is said to be pollination. இது ஸ்டேமன் மகரந்தத்தாள்னு சொல்லுவா, இது கார்பல் சூழிலை என்று அழைப்பார்கள். இந்த ஸ்டேமன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு பேர் மைக்ரோஸ்போரோஃபில், மகரந்தத்தாள் அல்லது மைக்ரோஸ்போரோஃபில் பேர். இதற்கு பாருங்களேன் கார்பெல் ஆர் மெகாஸ்போரோஃபில் பேர், சூழிலை அல்லது மெகாஸ்போரோஃபில். இங்கேருந்து மகரந்தம் அப்படியே ஜாயின்னு பறந்து போய் இவன் மேல உட்கார்ந்துருந்ததுன்னா அதுக்கு பாலினேஷன் பேர். இந்த ஆந்தர் லோப் உள்ள மைக்ரோஸ்போராஞ்சியம் இருக்கும், அது உள்ள மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ், தாய் செல்கள் காணப்படுவார்கள், which undergo meiotic cell division to form microspores or pollen grains. இது உள்ளதான் மைக்ரோஸ்போரோ போலன் கிரைனோ உருவாகும். எப்பன ஆஃப்டர் மியாசிஸ், ஒன்றல் பகுப்பிற்கு பின்னர். It is the first cell of the gametophytic generation. இந்த மைக்ரோஸ்போர்ங்கிறது gametophytic தலைமுறையின் முதல் செல்லாகும். இது பறந்து போய் உட்கார்ந்துக்கிறது பாலினேஷன் சொல்றேன். இதை ரெண்டா பிரிச்சிருக்கான். ஒன் இஸ் செல்ஃப் பாலினேஷன், தன் மகரந்த சேர்க்கை என்று அழைப்பார்கள், ஆட்டோகேமி. Another is cross pollination or allogamy, அயல் மகரந்த சேர்க்கை அல்லது allogamy என்று அழைக்கப்படும். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the same flower is said to be autogamy. மகரந்தத்தாளிலிருந்து மகரந்தமானது அதே மலரில் உள்ள சூலக முடியினை சென்றடைந்தால் அதற்கு செல்ஃப் பாலினேஷன், தன் மகரந்த சேர்க்கை என்று பெயர். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the different flower present in the same plant or flower present in the another plant of the same species. ஒரு மலரிலிருந்து மகரந்தமானது அதே தாவரத்தில் உள்ள மற்ற மலரின் சூழ்முடிக்கு சென்றாலோ அல்லது அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் உள்ள மலரில் சூழ்முடிக்கு சென்றாலோ அதுக்கு கிராஸ் பாலினேஷன், allogamy என்று பெயர். இவாளுக்கு யாரை ஹெல்ப் பண்றாலோ அவளுக்கு ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ், மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடியவை. இதுக்கு எதுவும் அவசியம் இல்லை. செல்ஃப் பாலினேஷனுக்கு தன் மகரந்த சேர்க்கைக்கு ஏஜென்ட்ஸ் ஆர் நாட் நீடட். தன் மகரந்த சேர்க்கைக்கு மகரந்த சேர்க்கையை நிகழ்த்தக்கூடிய காரணிகள் தேவையில்லை. பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆர் நாட் நீடட் ஆர் பாலினேட்டர்ஸ் ஆர் நாட் நீடட். பட் கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை எடுத்துட்டோம்னா அவளுக்கு we need the agents or the pollinators or the agencies. அதற்கு சில துணை செய்ய வேண்டும். அதை ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் ஏபயோட்டிக், உயிரற்றவை. another is பயோட்டிக், உயிருள்ளவை அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கா. ஏபயோட்டிக் எடுத்துட்டு எல்லாம் ஊசுரி கிடையாது. அதுல ரெண்டு பேர் கொடுத்திருக்கா. அனிமோஃபில்லி, விண்ட் பாலினேஷன் பேர். பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் விண்ட், காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. அது காற்று துணை செய்யும். இது எங்க படிச்சோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல ஜிம்னோஸ்பம் படிக்கிற சமயத்துல அனிமோஃபில்லஸ் ஆர் விண்ட் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஜிம்னோஸ்பர்மகளிலே பொதுவாக காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறும் என்று படித்தோம். இது வரப்பணி முக்கியமா ஞாபகம் வேண்டியது. ஜிம்னோஸ்பம்ல என்ன நடக்கும்? அனிமோஃபில்லஸ், விண்ட் பாலினேஷன். ஹைட்ரோஃபில்லி, பாலினேஷன் வித் தி ஹெல்ப் ஆஃப் வாட்டர், நீரின் துணை கொண்டு மகரந்த சேர்க்கை நடைபெறுதல். அப்ப அனிமோஃபில்லி, விண்ட் பாலினேஷன், காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை. ஹைட்ரோஃபில்லி especially it is seen in hydrophytes, நீர்வாழ் தாவரங்களிலே காணப்படும். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், மிதக்கக்கூடிய தாவரங்கள். அட்டாச்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், தரை ஊன்றி இலை மிதக்கக்கூடிய தாவரங்கள். submerged hydrophytes, அதான் மூழ்கிய ஏற்கனவே சொல்லியாச்சு, attached floating.
ஃப்ரீ ஃப்ளோட்டிங் தானே மிதப்பவை, amphibians இரு ஆழ்விகள்ல படிச்சிருப்பேன். அதெல்லாம் மோஸ்ட்லி ஹைட்ரோஃபில்லி, pollination with the help of water, நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும். இவா ரெண்டு பேருக்கும் உசுறு கிடையாது, அதனால அவளுக்கு ஏபயோட்டிக் அப்படின்னு பேர். அதுவே பயோட்டிக் அப்படின்னா பயோட்டிக் ஏஜென்சிஸ், பயோட்டிக் ஏஜென்டா யார் யார் இருப்பா அதை வச்சுன்னு நிறைய பிரிச்சிருக்கோம். ஒன் இஸ் கேந்த்ரோஃபில்லி, பீட்டல் இருக்கு பார்த்தோம்னா அதன் மூலமாக நடைபெறும். ஃபெலானோஃபில்லி, மாத் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். மாத்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காலம்பரை பறக்கிறது பட்டர்ஃபிளை, சாயங்காலமா பறக்கிறது நம்ம அந்தி பூச்சின்னு சொல்லுவோம், அதுக்கு மாத்னு பேர். மெலிட்டோஃபில்லி, பீஸ், இவாதான் நிறைய பண்ணுவாங்க. தேனி பூச்சி, தேனுக்குடைய வந்தோ அப்படின்னு பூச்சி தேன் குடிக்க வர்றது பார்த்தோம்னோ அதற்கு பாருங்க, அந்த தேனி பூச்சி மூலமா நடக்கும். அதுதான் ஹனியை எடுத்துட்டு வர்றது. அந்த ஹனியை நீங்க ரொம்ப டேஸ்டா சாப்பிட்றேன். பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு, நெய்யை ஊற்றி டோஸ்ட் பண்ணிட்டு, அது அப்படியே கிறிஸ்பியா கோல்டன் கலர்ல இருக்கும். உடைச்சு ஹனியில டச் பண்ணி ஆஃப் போட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதை இங்க எழுதிவிடாத, அதுக்கு பேர் மெலிட்டோஃபில்லி, தேனீக்களின் மூலம் நடைபெறும். சைக்கோஃபில்லி, பட்டர்ஃபிளைஸ். உடனே எங்க மது பாட்டு பாடுறா, ஓ பட்டர்ஃபிளை 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 அப்படிலாம் பாட்டு பாடக்கூடாது. அந்த வண்ணத்து பூச்சி மூலமா நடந்ததுன்னா pollination with the help of butterflies, we are calling it as psychophily. அது மாதிரி மெலாக்கோஃபில்லி, நத்தை இருக்கு பாருங்க, snails. Pollination takes place with the help of snails, we are calling it as மெலாக்கோஃபில்லி. Then pollination with the help of birds, பறவைகளின் மூலமாக நடைபெற்றது என்றால் அதற்கு ஆர்னிதோஃபில்லின்னு பேரு. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா கைராப்ட்ரோஃபில்லி, பேட் இருக்கு பாருங்களே, பேட்டோட ஸ்பெஷாலிட்டி தெரியும். இட் ஆக்ட் அஸ் a connecting link between aves and mammals. பாலூட்டிகளுக்கும் பறவைகளுக்கும் பாலூட்டிகளுக்கும் இடையே ஒரு இணைப்பு சங்கதியாக காணப்படுவது வவ்வால்னு சொல்றோம் பாருங்களே, அந்த பேட் மூலமா நடந்தா கைராப்ட்ரோஃபில்லி அப்படின்னு பேரு. அண்ட் ஃபைனலி எறும்பு பூச்சி இருக்கு பாருங்களே, ant, அது மூலமா பாலினேஷன் நடந்ததுன்னா அதுக்கு மிர்மிகோஃபில்லின்னு பேரு. கேந்த்ரோஃபில்லி, ஃபெலானோஃபில்லி, மெலிட்டோஃபில்லி, சைக்கோஃபில்லி, மெலாக்கோஃபில்லி, ஆர்னிதோஃபில்லி, கைராப்ட்ரோஃபில்லி, அண்ட் ஃபைனலி மிர்மிகோஃபில்லி. நண்டு கடுப்புல சொல்றா, சத்தியமூர்த்திய கிள்ளி நறுக்கு, கிள்ளலான்னு சொல்லக்கூடாது, உம்மாச்சி கண்ணை குத்தும். இவா அத்தனை பேரும் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? பாலினேஷன் ஹெல்ப் பண்ணுவா. ஸோ இவெல்லாம் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லலாம், பயோட்டிக் பாலினேட்டர்ஸ்னு சொல்லலாம், அல்லது மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய உயிரினங்கள். ஓகேயா? இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா எடுத்துட்டோம்னா செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகேமி. இப்பதான் சொல்லி கொடுத்தேன். செல்ஃப் பாலினேஷன், தன் மகரந்த சேர்க்கை என்று கூறுவார்கள். அதற்கு ஆட்டோகேமி பேர். ஆட்டோகேமினா என்ன சொன்னேன்? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain from anther lobe to the stigma of the carpel of the same flower. அதாவது ஒரு மலரில் உள்ள மகரந்தமானது அதே மலரில் உள்ள சூலக முடியினை சென்றடைந்தது என்றால் அதுக்கு தன் மகரந்த சேர்க்கைன்னு பேர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, this self-pollination generally takes place in bisexual flowers. இருவால் மலர்களை பெற்றிருக்கக்கூடிய தாவரங்களில் இது நடைபெறும். உனக்கே தெரியும் bisexual flower. Androecium and gynoecium present in the same flower, we are calling it as bisexual flower. மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அதற்கு பைசெக்சுவல், இருபால் மலர் என்று பெயர். 11th ஸ்டாண்டர்ட்ல இதுக்கு ஃபார்முலா கூட எழுதி பார்த்திருப்பேன். இப்படி இருக்கும், இப்படி போட்டு இது மாதிரி போட்டு எல்லாம் ஃப்ளோரல் ஃபார்முலால இதுக்கு பைசெக்சுவல் அப்படின்னு பேர். Androecium and gynoecium present in the same flower. அப்ப செல்ஃப் பாலினேஷன் மோஸ்ட்லி எங்க நடக்கும்னா பைசெக்சுவல் ஃப்ளவர்ல நடக்கும், இருபால் மலர்களில் பொதுவாக நடைபெறும். அடாப்டேஷன்ஸ், இந்த செல்ஃப் பாலினேஷன் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்காக சில பண்புகள தாவரங்களில் காணப்படுகின்றன. இந்த அடாப்டேஷன்ல ரொம்ப முக்கியம் கிளிஸ்டோகேமி அப்படின்னு ஒரு கண்டிஷன். கிளிஸ்டோகேமினா the flower never opens. அந்த ஃப்ளவர் எப்பயுமே மூடின பட் மாதிரியே தான் இருக்கும். அப்ப பைசெக்சுவல் ஃப்ளவர், இருபால் மலர், அதுலயே ஆண்ட்ரோசியமும் கைனோசியமும் இருக்கு. மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் அதிலே காணப்படுகிறது. இட் நெவர் ஓபன்ஸ், அந்த திறக்கவே போறது இல்லை. அப்ப நோ அதர் ஆப்ஷன், செல்ஃப் பாலினேஷன் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். அப்ப அங்க வேற மகரந்த சேர்க்கைக்கான பாசிபிலிட்டியே இல்ல, தன் மகரந்த சேர்க்கை மட்டும் நடைபெறும். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க போட்டிருக்கு, கேமலினா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், வயோலா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், ஆக்சாலிஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஆக்சாலிஸ்லாம் எங்க படிச்சிருப்பேன்? 11th ஸ்டாண்டர்ட்ல
and that is stem modification, subaerial stem modification படிக்கிறப்ப இந்த oxalics அப்படின்னு for example. இந்த Camelina bengalensis அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு. இதுல ரெண்டு டைப் ஃப்ளவர் இருக்கு. Camelina bengalensis எடுத்துட்டேன்னா அதுல ரெண்டு டைப் ஃப்ளவர்னா one is aerial flower பூமிக்கு மேல இருக்கும். Another is underground flower பூமியின் கீழ் புறத்தே காணப்படும். Aerial flower எடுத்துட்டேன்னா it is brightly colored ரொம்ப அழகா இருக்கும். Chiasmogamous அப்படின்னா androecium gynoecium ரெண்டும் ப்ராமினென்ட்டா வெளியில தெரியும். மகரந்த தாழ்வட்டமும் சூலக வட்டமும் வெளியில டிரான்ஸ்பரண்டா நன்னா தெரியும். இன்செக்ட் பாலினேட்டட் பூச்சிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும். அப்ப ஏரியல் ஃபிளார்ஸ் எடுத்துட்டெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். ஆண்ட்ரோசியம் கைனோசியம் மகரந்தத்தால் சூலக வட்டம் வெளியில தெரியும். பிரைட்லி கலர்டு ரொம்ப அழகா இருக்கும் டு அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன். பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும். ஸோ ஏரியல்ல நடக்கிறது உனக்கு கிராஸ் பாலினேஷன். But underground flower எடுத்துட்டேன்னா இது closed ஆ இருக்கும். Clistogamia it is completely closed and never opens. அப்ப no other option, only self pollination. தன்மகரந்த சேர்க்கை மட்டும்தான் இந்த பூமியின் கீழ்ப்புறத்தை காணப்படுகின்ற அல்லது தாவரத்தின் கீழ்ப்புறத்தை காணப்படுகின்ற இந்த மலர்களில் நடைபெறும். ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எடுத்துனோம்னா ஹோமோகேமி. In this kind of stamen and stigma of a flower are mature at the same time. ஒரு செடியில இருக்க ஸ்டேமன் மெச்சூர் ஆற டைமும் கார்பனோட மேல இருக்கக்கூடிய ஸ்டிக்மா மெச்சூர் ஆற டைமும் மகரந்தத்தால் முதிர்ச்சி அடையும் நேரமும் சூழ்நிலை முடியும் முதிர்ச்சி அடையும் நேரமும் ஒன்னா இருக்கும். அவள்கிட்ட என்ன நடக்கும்னா செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். தன் மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடைபெறும். இதுக்கு எக்ஸாம்பிள் மிராபலஸ் ஜலாப்பா. என்னப்பா மிராபலஸ் ஜலாப்பா? எங்கேயோ கேட்ட பொருள். Incomplete dominance or blending inheritance அப்படின்னு ஒரு கான்செப்ட் நடத்துற சமயத்துல எக்ஸாம்பிள் மிராபலஸ் ஜலாப்பா முழுமை பெறா ஓங்குதன்மையில் எடுத்துக்காட்டாக படித்தோம். கத்தராண்டஸ் ரோசியஸ் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பேன். கத்தராண்டஸ் ரோசியஸ் சின்ன கிளாஸ்ல படிச்சது. வின்கரோசியா அப்படின்னு அந்த செடியை சொல்லுவா. அதுல இருந்து சுடுகாட்டு மல்லின்னு பேர். அதுல இருந்து வின் கிறிஸ்டின் வின் பிளாஸ்டின் அப்படின்னு ரெண்டு மருந்து எடுக்கிறான். இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் பிளட் கேன்சர். ரத்த புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு அது உதவுகிறது. இதெல்லாம் வரப்ப நீ அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கணும். சோ ஹோமோகேமின்னா அந்த பிளான்ட்ல இருக்க ஃபிளவர்ல பைசெக்சுவல் ஃபிளவர்ல ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் மெச்சூர் தி சேம் டைம். ஆர் ஸ்டேமன் மகரந்தத்தால் வட்டம் ஸ்டிக்மா ஆஃப் த ஃபிளவர் சூல் முடி ரெண்டும் ஒரே சமயத்துல மெச்சூர் ஆகிறதுனால என்ன மட்டும் நடக்கும்? செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். ஓகேயா? இதை ஒரு நிமிஷம் குறிங்கோ. குறிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்ப அதோட கண்டினியூவேஷன் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது கிளிஸ்டோகேமஸ் ஃபிளவரோட அட்வான்டேஜ் என்னன்னா அது எப்பயுமே ஓபன் ஆகாது. ஓபன் ஆகலைன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்டிலைசேஷன் நடக்கும், கண்டிப்பா சீடு ஃபார்ம் ஆகும். இதுதான் செடிக்கு என்ன அப்படின்னா அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம். ஓகேயா? சோ மறந்துடாத, குழந்தையெல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிளிஸ்டோகேமஸ் ஃபிளவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபிளவர் நெவர் ஓபன்ஸ், திறக்கவே திறக்காது. கண்டிப்பா ஃபர்டிலைசேஷன் நடக்கும், மகரந்த பாலினேஷனும் நடக்கும், ஃபர்டிலைசேஷனும் நடக்கும், மகரந்த சேர்க்கை கருவுறுதல் நடைபெறும். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? சீட்ஸ் ஆர் ஃபார்ம். சோ அந்த செடிக்கு அது என்னவா இருக்கும் அப்படின்னா அட்வான்டேஜியஸா இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம். Next we come to the cross pollination or allogamy. இதான் முக்கியம். ஸ்பெஷலா கவனிச்சு. Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of another flower present in the same plant or another flower present in the different plant of the same species. அயல் மகரந்த சேர்க்கை என்னன்னா மகரந்தமானது ஒரு மலரிலிருந்து அதே தாவரத்தில் உள்ள மற்றொரு மலரின் சூழ்முடிக்கு சென்றடைந்தாலோ அல்லது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது இம்பார்ட்டன்ட் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு மலரின் சூழ்முடிக்கு சென்றடைந்தாலோ அதுக்கு கிராஸ் பாலினேஷன் allogamy என்ற பெயர். இது முக்கியமா ஞாபகம். 1 minute. ரைட் குழந்தைகளா? கிராஸ் பாலினேஷன் அயல் மகரந்த சேர்க்கை, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன் ஃப்ரம் ஆந்தர் லோப் டு தி ஸ்டிக்மா ஆஃப் தி கார்பல். மகரந்த பையிலிருந்து சூழ்முடிக்கு போனோம்,
எங்க போகணும்னா டிஃபரண்ட் ஃப்ளவர் பிரசன்ட் இன் த சேம் பிளான்ட், அதே தாவரத்துல இருக்க இன்னொரு மலருக்கு போகணும். ஆர் ஃப்ளவர் பிரசன்ட் இன் த அனதர் பிளான்ட் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ், வேறொரு தாவரத்துக்கு போகணும், ஆனால் அதே சிற்றினத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதை பேசிஸா வச்சுன்னு இதை ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன் இஸ் கெய்டனோகேமி, another is xenogamy. Geitonogamy அப்படின்னா transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the different flower present in the same plant. அதே தாவரத்துல இருக்க இன்னொரு ஃப்ளவரோட சூழ்முடிக்கு போச்சோம்னா அதுக்கு கைட்டனோகேமின்னு பேர். இது ஆட்டோகேமி மாதிரி தான். ரீசன் என்னன்னா they are genetically similar, அமைப்பொத்தவை தான், அதோடைய ஜீனோம் என்பது ஒன்றாகத்தான் காணப்படும். சோ இதை நம்ம என்னவா வச்சுக்கலாம், ஜெனட்டிக்கலி சிமிலர் டு ஆட்டோகேமி. இது தன்மகரந்த சேர்க்கையை போன்றுதான், ஆனால் வேற ஒரு பூக்கு போறதுனால இதை கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை என்று கூறுகிறார்கள். பட் xenogamy எடுத்துட்டோம்னா transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of a flower present in another plant of the same species. அதே சிற்றினத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் சூழ்முடியினை, மலரில் உள்ள சூழ்முடியை சென்றடைதல். இது என்னன்னா they are genetically dissimilar. அவர்கள் அமைப்பில் வேறுபட்டவர்கள், ஜீனோமில் வேறுபட்டவர்கள், அவங்களுக்கு நடுவுல நடக்கும். இதுதான் நிறைய ஹைபிரிட்ஸ் வரதுக்கு காரணமா இருக்கும். நிறைய கலப்புயிரிகள் உருவாவதற்கு காரணமாக எது இருக்கும் என்றால் இந்த xenogamy இருக்கு பாருங்களே, அதுதான் இருக்கும் என்பதை ஞாபகம். What are the mechanisms promote cross pollination? இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதை அதிகரிப்பதற்காக எதெல்லாம் பயன்படுகிறது, என்னென்ன செயல்பாடுகள் உதவுகின்றன? ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி. டைக்ளைனி அப்படிங்கிறது அப்படிதான் காமன். யூனிசெக்சுவாலிட்டினா ஒரு பால் மலர்கள்னு பேர். ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் ஆர் பிரசன்ட் இன் டூ டிஃபரண்ட் பிளான்ட்ஸ். மறந்துடாதீங்க, டூ டிஃபரண்ட் ஃபிளவர்ஸ். ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் பிரசன்ட் இன் த சேம் ஃபிளவர் பைசெக்சுவல். மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அதற்கு பைசெக்சுவல் ஃபிளவர்னு பேர், இருபால் மலர்னு பேர். Androecium and gynoecium present in two different flowers are either androecium or gynoecium present in a flower, we are calling it as unisexual. மகரந்தத்தால் வட்டமோ அல்லது சூலக வட்டமோ ஒரு மலரில் காணப்பட்டால் அதற்கு ஒருபால் மலர் என்று பெயர். Only androecium male flower or staminate flower. மகரந்தத்தால் வட்டம் மட்டும் காணப்பட்டால் அதற்கு ஆண் மலர் அல்லது ஸ்டாமினேட் மலர் என்று பெயர். Only gynoecium, flower with only gynoecium, pistillate or female flower. வெறும் சூழ்நிலை மட்டும் காணப்பட்டால் அதற்கு பெண் மலர் அல்லது pistillate மலர் என்று பெயர். அப்ப unisexual flowers always favors cross pollination, no other option. ஒருபால் மலர்களிலே அயல் மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடைபெறும். செல்ஃப் பாலினேஷன், தன் மகரந்த சேர்க்கைக்கான சாத்தியக்கூறே இல்லை. இதெல்லாம் 11th ஞாபகம் வச்சுக்கணும். மொனோஷியஸ் பிளான்ட், டயோஷியஸ் பிளான்ட், ஓரில்லமுடைய தாவரம், ஈரில்லமுடைய தாவரம் படிச்சது. Male and the female flowers are present in the same plant, we are calling it as monoecious. ஆண் மலர்களும் பெண் மலர்களும் ஒரே தாவரத்தில் காணப்பட்டால் அதற்கு ஓரில்லம் உடையது அல்லது மொனோஷியஸ் என்று பெயர். எக்ஸாம்பிள் கோகனட், தென்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்டர்கார்ட், பாகக்காய் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ்டர், ஆமணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய்ஸ், மக்காச்சோளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் என்ன அப்படின்னா மறந்துடாதீங்கோ, கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். தென்னை மரத்துல பாத்துட்டு ஆண் மலர் பெண் மலர் தனியா இருக்க போறது, அப்ப கிராஸ் தான் நடக்கும். Dioecious, male and female flowers are present in two different plants, we are calling it as dioecious. ஆண் மலர்களும் பெண் மலர்களும் இரு வெவ்வேறு தாவரங்களில் காணப்பட்டால் அதற்கு டயோஷியஸ் அல்லது ஈரில்லமுடைய தாவரம் என்று பெயர். எடுத்துக்காட்டு டேட் பாம், திராட்சை ஞாபகம். பொராசஸ் ஃபிளபெல்லிஃபர். பால்மைரா பாம் இருக்கு பாருங்களே, பனமரம், அதுக்கு பேரு பொராசஸ் ஃபிளபெல்லிஃபர் பேர். கரிகா, பப்பயா, பப்பாளி பழம் திங்கிறேன் பாருங்களேன், அதுல எல்லாம் என்ன இருக்கும், ஆமனாட்டி செடின்னு ஒண்ணு இருக்கும், பொமனாட்டி செடின்னு ஒண்ணு இருக்கும். மேல் ஃபிளவர் அங்க ஃபார்ம் ஆகும், இங்க ஃபீமேல் ஃபிளவர் ஃபார்ம் ஆகும். அப்போ உனக்கு என்ன நடக்கும், கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கும். அப்ப யூனிசெக்சுவாலிட்டி ஆல்வேஸ் ஃபேவர்ஸ் கிராஸ் பாலினேஷன். ஒருபால் தன்மை என்பது எப்பொழுதும் அயல் மகரந்த சேர்க்கைக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, மோனோக்ளைனி ஆர் பைசெக்சுவாலிட்டி sometimes favor cross pollination. சில நேரங்களில் இருபால் மலர்களும்
அயன் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சில கண்டிஷன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டைகோ. அதுல நீ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இடத்துல பாருங்க, டைகோகெமி அப்படின்னா, டைகோனா 2 நேரங்களில் முதிர்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். One is protondry, another is protogyny. Protondry அப்படின்னா மகரந்த முதிர்வு என்று அழைப்பார்கள். புரோட்டோகைனி அப்படின்னா சூலக முதிர்வு என்று அழைப்பார்கள், முன்முதிர்வு. Androecium matures before gynoecium, then it is called protondry. மகரந்தத்தால் வட்டமானது சூலக வட்டத்திற்கு முன்பாக முதிர்ச்சி அடைந்தது என்றால் அதற்கு புரோட்டோன்ட்ரின்னு பேர். ஹீலியாந்தஸ் மற்றும் கிளிரோடென்ட்ரான் ஆகிய 2 எக்ஸாம்பிள். புரோட்டோன்ட்ரி மீன்ஸ் ஆண்ட்ரோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் கைனோசியம். மகரந்தமானது மகரந்தத்தால் வட்டம் சூலக வட்டத்திற்கு முன்பாக முதிர்ச்சி அடைதல். புரோட்டோகைனி மீன்ஸ் கைனோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் ஆண்ட்ரோசியம், சூலக முன்முதிர்வு. கைனோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் ஆண்ட்ரோசியம்னா சூலக வட்டமானது மகரந்தத்தால் வட்டத்திற்கு முன்பாக முதிர்வடையும். அப்ப இது மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேர் மெச்சூர் ஆகிற டைமும் ஒன்னா இருந்தால்தான் செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் ஈவன் இன் அ பைசெக்சுவல் ஃப்ளவர். ஒரு இருபால் மலரிலே 2 பேரும் முதிர்ச்சி அடைகின்ற டைம் ஒன்றாக இருந்தால்தான் அது நடக்கும். அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது புரோட்டோன்ட்ரி மீன்ஸ் ஆண்ட்ரோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் கைனோசியம். மகரந்தம் சூலக வட்டத்திற்கு முன்பாக முதிர்ச்சி அடையும். புரோட்டோகைனி மீன்ஸ் கைனோசியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் ஆண்ட்ரோசியம். சூலக வட்டமானது மகரந்தத்திற்கு முன்னால் முதிர்ச்சி அடையும். எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கேன், ஸ்கார்புலேரியா அண்ட் அரிஸ்டலோக்கியா. இதெல்லாம் என்சிஆர்டியோட கொஞ்சம் கூட இருக்கும், ஸ்டேட்ல கொஞ்சம் கூட கொடுத்துருக்கா. அடுத்த வருஷம் வரப்ப எப்படி கேட்பான்னு தெரியாது, அதனால இதையும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ இது ஒரு கண்டிஷன். 3வது எடுத்துட்டேன்னா ஹெர்கோகெமி. என்ன கவனிச்சுட்டு வரலாம், கொஞ்சம் பொறுமையா பாருங்க, போர்ட்ல எழுதிருக்க ஒன்னொன்னா. இங்க பாருங்க, ஹெர்கோகெமி அப்படின்னா தமிழ்ல ஹெர்கோகெமி தான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மாஸ். அந்த மகரந்தமும் சூழ்முடியும் அமைந்திருப்பது வித்தியாசமாக இருத்தல். அது ஒழுங்காக அமையவில்லை என்றால் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கான, தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கான செல்ஃப் பாலினேஷனுக்கான பாசிபிலிட்டி கம்மி. இங்க பாருங்க, இங்க ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் போட்டிருக்கேன். திஸ் இஸ் ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா. சூழ்பை, சூழ்தண்டு, சூழ்முடி. இந்த இடத்துல ஸ்டேமன் இருக்கும், மகரந்த தாளானது காணப்படும். இதுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப கூட. இது இங்க இருந்ததுன்னா இங்க இது இருக்கும். அப்ப இது பர்ஸ்ட் ஆனா போய் இங்க போறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. The distance between the stamen and carpel, மகரந்தத்தாலிற்கும் சூலக வட்டத்திற்கும் இடையே காணப்படுகின்ற தொலைவு அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறப்ப செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. இட் ஃபேவர்ஸ் ஒன்லி கிராஸ் பாலினேஷன். இதுக்கு ஹைபிஸ்கஸ் ஞாபகம் வச்சுக்கோ, குளோரியோசா சூப்பர்பா அப்படின்னு ஒரு செடி இருக்கு, அதுலயும் அதே மாதிரிதான் இந்த மகரந்தமும் சூலகமும் அமைந்திருத்தல். The arrangement of stamen and stigma. ஸ்டிக்மானா தமிழ்ல சூழ்முடின்னு பேர். அடுத்தது செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. In some plants, the pollen unable to germinate on its own stigma. மகரந்தருக்கு பறந்து போய் என்ன பண்ணும்னா இந்த சூழ்முடி மேல உட்காந்துக்கும். போலன் கிரைன் பறந்து போய் இது மேல உட்காந்துக்கும். The transfer. இங்க மேல உட்கார்ந்தோம்னா it undergo germination. அது மேல முளைக்கும். முளைச்சால் தான் என்ன ஆகும், இது மாதிரி போலன் டியூப், மகரந்த குழல் மாதிரி ஒண்ணு உண்டாகும். இந்த போலன் டியூப் இருக்கு பார்த்தீங்கன்னா அது உள்ளதான் மேல் கேமெட் இருக்கும். அதுதான் இந்த ஓவியூல். சூலக வட்டம் இருக்கு பாருங்க, ஓவியூல் சூல், அதுல இருக்க எக் அண்டத்தோட சேரணும். அப்ப இந்த ஜெர்மினேஷன் நடந்தால்தான் இப்படியே ஜெர்மினேட் ஆகி இங்க ஓடி வந்து இங்க இருக்க ஓவியூல் உள்ள இருக்க எக்க ஃபர்டிலைஸ் பண்ண முடியும். சில சமயம் என்ன ஆகும்னா சேம் ஃபிளவர் ஸ்டிக்மா மேல போய் உட்கார்ந்ததுன்னா they are unable to germinate. தன்னோட ஸ்டிக்மா மேல தான் பைசெக்சுவல் ஃபிளவர்ல இருக்க இருபால் மலர்ல இருக்க ஸ்டிக்மா மேல போய் உட்கார்ந்தால் ஜெர்மினேட் ஆகாது. ஆனா வேற ஃபிளவர்ல போய் உட்கார்ந்தா ஜெர்மினேட் ஆகும். அப்ப ஒன்லி ஆப்ஷன் இஸ் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. இது பேர் செல்ஃப் ஸ்டெரிலிட்டின்னு பேர். தன் வளமின்மை என்று அழைப்பார்கள். வேற ஃபிளவர்ல போய் உட்கார்ந்ததுன்னா கண்டிப்பா நடக்கும், மறந்துடாதீங்க. சேம் ஸ்பீஷீஸ், அதே இடத்தை சார்ந்த வேறொரு பூ மேல வந்தா உட்கார்ந்தா முளைக்குமே தவிர. அதே போல ஃபார் எக்ஸாம்பிள் இது கைனோசியம், இது ஆண்ட்ரோசியம்னு வச்சுக்கோங்களேன். இது மேல போய் இந்த போலன் கிரைன் உட்கார்ந்தா முளைக்காது.
ஆனா வேற செடியில போய் உட்கார்ந்ததுன்னா அந்த இடத்துல முளைக்கும். அது மாதிரி இருந்தா அதுக்கு செல்ஃப் ஸ்டெபிலிட்டி, தன் பலமின்மை என்று அழைப்பார்கள். அபுஜுலாம், இண்டிகம் அண்ட் பாசிஃப்ளோரா அப்படின்னு ரெண்டுல இந்த கண்டிஷன் இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துட்டா ஹெட்டிரோஸ்டைலி அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஹெட்டிரோனாலே டிஃபரெண்ட்னு அர்த்தம். ஹோமோஸ்போரஸ், ஹெட்டிரோஸ்போரஸ், ஹோமோசைகஸ், ஹெட்டிரோசைகஸ், ஹோமோகேமஸ், ஹெட்டிரோகேமஸ், ஹோமோஜீனஸ், ஹெட்டிரோஜீனஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க நிறைய படிச்சுட்டு போயிரு. ஹெட்டிரோனாலே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ். சில தாவரங்களிலே ஸ்டைல்லாம் தமிழ்ல சூழ் தண்டுன்னு பேர். அந்த சூழ் தண்டுங்கிறது திஸ் இஸ் கால்டு ஸ்டைல். இவர்களாம் இந்த இதுக்கு தான் ஸ்டைல் பேர். இந்த ஸ்டைல் எடுத்துட்டு எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இவர்களே ஹெட்டிரோஸ்டைலி, ஒரே செடியில ரெண்டு டைப் ஃபிளவர் இருக்கும். ஒரு ஃபிளவர்ல பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டைல், நீண்ட சூழ்தண்டு காணப்படும். இன்னொன்னு எடுத்துட்டேன்னா ஷார்ட் ஸ்டைல், குட்டையான சூழ்தண்டு காணப்படும். இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இஸ் லாங், இந்த ஆந்தர் இருக்கு பாருங்க, இது மாதிரி குட்டையா இருக்கும். ஸ்டேமன் மகரந்தத்தால் குட்டையா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா மகரந்தத்தால் இது மாதிரி வெளியில இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஒரே பிளான்ட்லயே ரெண்டு டைப் ஆஃப் ஃபிளவர் இருந்து, இரண்டு வகையான மலர்கள் இருந்து, டூ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ், இரண்டு வகையான சூழ்தண்டுகள் காணப்பட்டால் அதுக்கு டைஸ்டைலின்னு பேர். பிரிமூலா அப்படின்னு ஒரு பிளான்ட்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா இங்க பாருங்களேன், இங்க ஸ்டைல் ஒசரம் ஸ்டேமன் குட்டையா இருக்கும். இங்க பாருங்க ஸ்டைல் குட்டை, ஸ்டேமன் வெளியில இருக்கும். இதுல இருந்து பறந்து இங்க வந்து பாலினேஷன் நடக்கும். இங்கேருந்து பறந்து இதை போய் பாலினேட் பண்ணும். ஆனா இது இதை பாலினேட் பண்ண முடியாது, இது இதை பாலினேட் பண்ண முடியாது. அப்ப இது மாதிரி ஒரு செடியிலேயே ரெண்டு டைப் ஆஃப் ஃபிளவர் இருந்து, இரண்டு வகையான மலர்கள், ரெண்டு டைப் ஸ்டைல் இருந்தால், அதே மாதிரி ஸ்டேமனும் வித்தியாசமான லென்த்ல இருந்தால் கிராஸ் பாலினேஷன் அலோன் பாசிபிள், அயல் மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடைபெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி இன்னொரு பிளான்ட்ல லித்தரம் அப்படின்னு ஒரு பிளான்ட், அந்த லித்தரம் பிளான்ட் எடுத்துட்டேன்னா அதுல 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும். 3 வகையான சூழ்தண்டுகள் காணப்படும். இது மாதிரி பிளான்ட்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு எது பாசிபிள் அப்படின்னா கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடைபெறுமே தவிர செல்ஃப் பாலினேஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்ப இப்ப சொன்னது என்னன்னா பாலினேஷன் மட்டும் ஞாபகம். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது பறந்து சூழ்முடியினை அடைந்தது என்றால் அதற்கு மகரந்த சேர்க்கை என்ற பெயர். ரெண்டு டைப்பு, ஒன்னு ஆட்டோகேமி, இன்னொன்னு ஆல்டோகேமி. தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை போடும். பாக்கி எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ, அப்புறம் அடுத்ததை கண்டினியூ பண்ணுங்க.